இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க சில சினிமா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் தியேட்டர்லயும், ஓடிடிலயும் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுற படங்கள பத்தி பார்க்கலாம். டைரக்டர் பிரசாந்த் நீல் டைரக்ஷன்ல பாகுபலி பிரபாஸ் அவர்கள் ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் சலார். சலார் படத்த மறுபடியும் தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. மார்ச் 21 இப்ப டிக்கெட் புக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்டர் ஷாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் அஸ்திரம். இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவியா எடுத்திருக்காங்க. இந்த படம் மார்ச் 21 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ட்ராமா அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் மார்ச் 21 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. யானை சுடும் பனி அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் மார்ச் 21 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் ஆக்டர் பாக்யராஜ், சாண்டி மாஸ்டர் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. பேய் கொட்டு அப்படிங்கிற ஒரு தமிழ் ஹாரர் மூவி மார்ச் 21 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் ரோபோ சங்கர் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் அம்பி. இந்த படம் மார்ச் 21 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. பின்டு கா பப்பி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவி மார்ச் 21 ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் ஒரு பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம தளபதி விஜயோடைய பகவதி படம் மார்ச் 21 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆர்யா, சந்தானம், நயன்தாரா நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான பாஸ் என்னும் பாஸ்கரன் படம் மார்ச் 21 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி பார்க்கலாம். நம்ம தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ண நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படம் மார்ச் 21 அமேசான் பிரைம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷனில் டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவை நடிச்சு ரிலீஸ் ஆன டிராகன் படம் மார்ச் 21 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹரிஸ் பாஸ்கர், லாஸ்லியா நடிப்பில் ரிலீஸ் ஆன மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படம் மார்ச் 25 சிம்பிளி சவுத் ஓடிடிலையும் டென்ட் கொடை ஓடிடிலையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிங் ரிங் ஃபோன் இன்றி அமையாது உலகில் அப்படிங்கிற தமிழ் படம் மார்ச் 21 ஆஹா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. தினசரி அப்படிங்கிற தமிழ் படம் டென்ட் கொட்டை ஓடிடியில் இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் ஜெய், சத்யராஜ், யோகி பாபு நடிச்சிருக்க பேபி அண்ட் பேபி படம் மார்ச் 21 சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பிரம்மானந்தம் அப்படிங்கிற தெலுங்கு படம் ஆஹா ஓடிடியில் தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜத்தன் ராய் ரெட்டி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவி இடிவி வின் ஓடிடியில் மார்ச் 20 தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸர் ஆன் டியூட்டி அப்படிங்கிற ஒரு மலையாள மூவி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் இந்த படங்களாக தான் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகிற படங்கள். அடுத்து இன்றைக்கான சில சினிமா தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆக்டர் ரவி மோகன் இப்போ டைரக்டர் அவதாரம் எடுக்க போகிறாரு. ரவி மோகன் டைரக்ஷன் பண்ண போகிற இந்த புது படத்தில் யோகி பாபுவை ஹீரோவை வச்சு தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவியாக நான் டைரக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. கூடிய சீக்கிரம் ஆக்டர் ரவி மோகன் டைரக்டர் அவதாரம் எடுத்து அவர் டைரக்ஷன் பண்ண போகிற படத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பவர் ரேஞ்சர்ஸ் சின்ன வயசில் எல்லாருமே ஜெடாக்ஸில் பவர் ரேஞ்சர்ஸை பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஒரு கிளாசிக்கான காலகட்டம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் ஹோம்ஒர்க் முடிக்கிறோமோ இல்லையோ பவர் ரேஞ்சர்ஸை கண்டிப்பாக பார்த்துருவோம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ரேஞ்சர்ஸை வச்சு நிறைய லைவ் ஆக்ஷன் வெப் சீரிஸ், கார்ட்டூன் வெப் சீரிஸ் அப்படின்னு ரிலீஸ் ஆயிருக்கு. சில படங்களும் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்கள் எதுவுமே சரியாக போகலை. அப்போல்லாம் பவர் ரேஞ்சர்ஸ் அப்படிங்கிற சூப்பர் ஹீரோஸை தூக்கி வச்சு கொண்டாடணும். இப்போலாம் பவர் ரேஞ்சர்ஸை யாருமே கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்க ரீசெண்டாக நிறைய மொக்க படங்களாகவே கொடுத்து ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஏமாற்றிட்டாங்க. இப்போ இதுக்காகவே டிஸ்னி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்த பவர் ரேஞ்சர்ஸும் ரீபூட் பண்ணி மறுபடியும் ஒரு தரமான லைவ் ஆக்ஷன் வெப் சீரிஸை எடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்னி. கூடிய சீக்கிரம் பவர் ரேஞ்சர்ஸுடைய லைவ் ஆக்ஷன் வெப் சீரிஸை நம்ம டிஸ்னியில் எதிர்பார்க்கலாம். பவர் ரேஞ்சர்ஸ் வரது நல்ல விஷயம் தான், ஆனால் தரமாக வரணும். எல்லாருக்கும் பவர் ரேஞ்சர்ஸை பிடிக்கிற மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்கலாம் டிஸ்னி எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்க பவர் ரேஞ்சர்ஸை அப்படின்னு. டைரக்டர் ஆதித்ய ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் நம்ம தலை இயக்கி நடிச்சிருக்க படம் தான் குட் பேட் அக்லி. இந்த வாரம் ஆனந்த விகடன் இதழில் குட் பேட் அக்லி படத்துடைய சிறப்பு தொகுப்பு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க விகடன். குட் பேட் அக்லி படம் மார்ச் 21 யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் டிக்கெட் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குட் பேட் அக்லி படம் நம்ம இந்தியாவில் ஏப்ரல் 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அமெரிக்காவில் மட்டும் ஏப்ரல் 9 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. லிலோ அண்ட் ஸ்டிச் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் அனிமேஷன் மூவியை இப்போ லைவ் ஆக்ஷன் மூவியாக எடுத்திருக்காங்க டிஸ்னி. இந்த படம் May 23 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் நம்ம சூர்யா அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் ரெட்ரோ. ரெட்ரோ படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் சாங் கனிமா அப்படிங்கிற சாங் மார்ச் 21 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்ரோ படம் May 1 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜுக்கு பர்த்டே. அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. மட்டும் இல்லாமல் டைரக்டர் நெல்சன் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்க ஜெயிலர் 2 ஷூட்டிங் ஸ்பாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட பேட்ட படத்துடைய டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ், கூலி படத்துடைய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், ஜெயிலர் படத்துடைய டைரக்டர் நெல்சன் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுடைய முன்னணி 3 டைரக்டர்ஸும் சேர்ந்து சூப்பர் ஸ்டார் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இந்த ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸ். நம்ம சேனலில் த எலக்ட்ரிக் ஸ்டேட் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்துடைய ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் பிருத்திவிராஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் லூசிஃபர் 2 எம்ப்ரான். இந்த படத்தில் ஹீரோவா ஆக்டர் மோகன்லால் தான் நடிச்சிருக்காரு. ஏற்கனவே லூசிஃபர் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அதனால தான் இப்போ லூசிஃபர் 2 எம்ப்ரான் அப்படிங்கிற டைட்டிலோட 2 படத்தை எடுத்திருக்காரு. இப்போ லூசிஃபர் 2 எம்ப்ரான் படத்துடைய அஃபிஷியல் தமிழ் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. ட்ரைலர் கட்டே பயங்கரமாக இருக்குது. மாசாக எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்துடைய ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். லூசிஃபர் 2 எம்ப்ரான் படத்துடைய தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் வாங்கிட்டாங்க. இவங்க தான் தமிழ்நாடு தியேட்டர்ஸில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க.
நம்ம சியான் விக்ரம் நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் வீர தீர சூரன் பாகம் 2. இந்த படத்துடைய ப்ரொமோஷன் ஒர்க் இப்போ ஹெவியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இன்டர்வியூ 1 அப்படிங்கிற வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மூவி டீம் கலந்துக்கிட்டு இன்டர்வியூ 2 அப்படிங்கிற வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யூடியூப்ல. வீர தீர சூரன் பாகம் 2 படத்துடைய ஆடியோ அண்ட் ட்ரைலர் அச்சீவ்மெண்ட் மார்ச் 20 நடக்கும் அப்படின்னு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்துடைய ட்ரைலர் கட் பார்த்தீங்கன்னா 1 minute 48 seconds இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூவி டீம். பெருசாக இந்த ட்ரைலரில் அவ்வளோ ரிவீல் பண்ணாமல் முழு படத்தையும் பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ சின்ன ட்ரைலரை ரிலீஸ் பண்ணுவாங்க போல. படம் மார்ச் 27 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிச்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.